viewers, hello and welcome to Sameeras kitchen. இங்க சூடா கொதிச்சிட்டு இருக்கிற குழம்பு என்ன அப்படினா prawn coconut milk gravy. So இந்த prawn coconut milk gravy-ய எப்படி பண்றது அப்படினு குயிக்கா பார்த்துடலாம் வாங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா அரை மூடி தேங்காய், பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்து ஆட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஓபன் வெசல், இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறோம். எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஏலக்காய் சேர்த்திட்டோம். இது கூட பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்க்க போறோம். இதை கொஞ்சமா வதக்கலாம். இது வதங்குற சமயத்துல கொஞ்சமா கல்லுப்பு சேர்க்கிறேன். இது பொன்னிறமா வதக்க போறதில்ல நம்ம. இது 2 நிமிஷம் வதங்க விடுங்க. வெங்காயம் கொஞ்சமா வதங்கின உடனே இது கூட இஞ்சி பூண்டு விழுது, இதையும் கொஞ்சம் வதங்க விடுங்க. இது கொஞ்சம் வதங்கின உடனே மஞ்சள் தூள், தணலை கம்மி பண்ணிட்டு ஜீரக பொடி, தேவைக்கேற்ப மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சமா வதக்கி விடுங்க. கொஞ்சமா வதங்கின உடனேயே நல்ல பொடியா நறுக்கி வச்ச தக்காளி சேர்க்கிறோம். இத சேர்த்து எண்ணெய் விடுற வரைக்கும் வதக்கணும். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வதங்குறதுல தான் நம்ம குழம்போட டேஸ்டே இருக்க போகுது. ஸோ நல்லா வதங்கி விடுங்க. ஸோ இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு. கழுவி வச்சிருக்கிற ப்ரான்ஸை இது கூட நம்ம சேர்த்திடுறோம். சேர்த்தி கொஞ்சமாக வதக்குங்க. ப்ரான்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ க்ளோஸ் பண்ணி கம்மி தண்ணில் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். தேங்காய் பாலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது திக்காய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுன்னா இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இது வெந்துருச்சு. ஸோ கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை சேர்க்குறேன் ஃப்ளேவருக்காக. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ டேஸ்டியான கோகனட் மில்க் ப்ரான் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது நீங்கள் செமி கிரேவி ஆக்கணும்னா இனி கொஞ்சம் திக்காக பண்ணீங்க அப்படின்னா இது செமி கிரேவி ஆகிடும். எனக்கு இப்படி தான் பிடிக்குது. ஸோ நான் இப்படியே இதை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோகனட் மில்க் ப்ரான் கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சமீராஸ் கிச்சன்.